இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், பணங்களின் கோடியும் தெரியும். சகலகலா டாக்டர் டாக்டர். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் வாங்க வாங்க. என்னப்பா இந்த நம்ம பையன் தான் டாக்டர் ப்ராப்ளம். பையனா என்ன இப்படி கொள்ளுமா இருக்கேன்? என்ன ஆரஞ்சு போயிட்டு இருக்க? அசிங்கமா இவ்வளவு பேர் பையன் ஆயிட்டு பழகிட்டேன் டாக்டர். என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? விரல தப்பக்கூடாது தம்பி. எல்லாம் குட்டிய விரல எடுங்க தங்கம். டாக்டர் வேண்டாம் டாக்டர், அதை மட்டும் பண்ண சொல்லாங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஐயோ என்ன ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்துகிட்டு விரல் சப்போர்ட் இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சின்ன வயசுலயே மொத்தமா நீங்க அவாய்ட் பண்ணி சொல்லணும். நான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல தம்பி, நான் உங்களுக்கு சாலி டைம் கொடுக்குறேன். கையை டாக்டர் கையை நான் தான் சொன்னேன்ல டாக்டர், வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தையா தான் டாக்டர் பேசுறியா? குழந்தை எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசாது, கேட்கிற வார்த்தையை தான் பேசும். 7 தலைமுறை நான் எடுத்துட்டு பிள்ளை வளர்த்து கேட்கணும் டாக்டர். பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்க. பிள்ளை பையனோட அம்மா அங்கயா? என்ன டாக்டர் கேட்டீங்க? பையனோட அம்மா அங்க. அம்மா வர சொல்லு. அம்மாவா? பக்கத்து வீட்டுக்காரோட ஓடி போயிட்டாரு. எனக்கு புரியுது. ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து நீ குழந்தை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டப்படுது. எப்படி சமாளிக்கிற? என்ன பண்ற டாக்டர், அவனோட பொண்டாட்டி என் வீட்டுலதான் இருக்கா. சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். ஓடி போ, முன்னாடி கூட்டு ஓடி போனேன். என் வீட்டுலதான் இருக்கு, ஏதோ அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் டாக்டர். அவன் கூட்டு போயிட்டான் இருக்க, அவன் பொண்டாட்டி நீ கூட்டு வந்து. இல்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் அவன் பொண்டாட்டி நான் கூட்டு வச்சிருந்தேன், அது வச்சுதான் இவன் ஓடி போயிட்டான் டாக்டர். மனசாட்சியே இல்லாம. என்ன இவ்வளவு கேவலமான கதையா இருக்கு? போய் தொலை, நீ என்னமோ பண்ணி தொலை. பேர சொல்லு. பேரு அறிவாளி டாக்டர். அறிவாளியா? ஆமா டாக்டர். ஓ, வயசு 58 டாக்டர். சின்ன 5 வயசு 6 வயசு இருக்கும், 58 வயசு லூசு பை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என் பேரு டாக்டர். உன் பேர் யாருக்கு உடம்பு இல்ல? அவனுக்கு தானே உடம்பு. அந்த பேர் பேர சொல்லுப்பா. பையன் பேர சொல்லு. புத்திசாலி டாக்டர். செல்லமா புத்தின்னு கூப்பிடு டாக்டர். புத்தின்னு கூப்பிடு, சுத்தின்னு கூப்பிடு. இப்படியோ கூப்பிட்டு தொலை. சரி டாக்டர். வயசு 8 டாக்டர். 8 வயசு டாக்டர். பாத்து கண்ணு சொல்லுங்க. அப்படிதான் டாக்டர். சின்ன பையன். பையனுக்கு என்ன பிரச்சனை? வயித்தால நிக்காம போகுது டாக்டர். எதுவும் சாப்பிட்டனா? இல்ல டாக்டர், கையில வாயில வைக்க போனேன், நல்ல வலிக்கு தட்டி விட்டு கையை கழுவி விட்டேன் டாக்டர். இல்லாட்டி வாயில வச்சிருப்பான். ஐயோ, அத கேட்கலையா? அது எதுவும் கடையில சாப்பிட்டானா? இந்த நூடுல்ஸ், பொரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கடையில சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எதுவும் சாப்பிடல டாக்டர். வேற என்ன சாப்பிட்டான்? புரோட்டா சாப்பிட்டேன் டாக்டர். இதைத்தானே கேட்டேன். இப்ப கடையில எதுவும் வாங்கி சாப்பிட்டானே கேட்டேன். கடையில சாப்பிடல டாக்டர், பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல தான் டாக்டர் சாப்பிட்டேன். நான் பேசுறேன், உனக்கு புரியுதா? புரியுது டாக்டர். சொல்ல எது குடிச்சானா? அவன் குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல டாக்டர். நான் மட்டும்தான் நைட் ஒரு கோட்டு குடிச்சேன் டாக்டர். வேடிக்கை மட்டும் பாத்தியான். அவனு போக பழகிடுவான் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா. இது 10 ரூபா ஜூஸ், 10 ரூபா வேற அந்த மாதிரி தம்பி குடிச்சானான்னு கேட்கிறேன். நீ குடிச்ச குவார்டர் பாட்டில் நான் கேட்கல. இல்ல டாக்டர், அந்த மாதிரி இல்லாத டாக்டர். வெளியே பாத்ரூம் போகும்போது எப்படி போறியா? காலை நல்லா விரிச்சு வச்சு குத்த வச்சு போறான் டாக்டர். சில சமயம் பாயில படுத்துக்கிட்டே போயிடறான் டாக்டர். யோ, எப்படியா? அதாவது சாலிடா போறானா, லிக்யூடா போறானா, தண்ணியா போறானா, இல்ல கெட்டி ஆகி போறானான்னு கேக்குறேன். தண்ணியா சொல்ல முடியாது டாக்டர், சாம்பார் மாதிரி போறான் டாக்டர். அப்படித்தான் டாக்டர் போறேன். 2 இட்லி வாங்கி நீ உன் பிச்சு தின்னுடா. வெண்ணையலா இந்த சாம்பார் மாதிரி போறியான், சட்னி மாதிரி போறியான்னு. என்ன டாக்டர் ஆச்சு? நர்ஸ், இந்த டெட்டால் வாஷ் கொஞ்சம் பண்ணி விடுங்க ரூம்ல. ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு. உங்களுக்கு வருதா எதுவும் வாசனை? அது வேற ஒண்ணும் இல்ல டாக்டர். பையன் ஒரு நாளைக்கு 20-30 வாட்டி போறியால, ஒவ்வொரு வாட்டி கழுவி விட்டோம்னா எவ்வளவு தண்ணி வச்சுட்டா இது? அது வச்சு மொத்தமா நைட் ஒரே தான் கழுவிக்கிறது. அடுத்து போவேல பாருங்க, அடுத்த ரவுண்ட் பைக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். தம்பி இந்த பாரு பாத்ரூம் ஹாஸ்பிட்டல்ல கக்கூசா மாத்திட்டாங்களே. யோ, நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல டாக்டர், வெளியில வரேன்னு சொல்லிதான் வேட்டி சட்டை எல்லாம் போட்டு வரேன். வீட்டுல இருக்கும்போது எதுவுமே போடாம ஃப்ரீயா ஹாப்பியா இருப்பேன் டாக்டர். பறந்த மேனியா டாக்டர், எனக்கு ஒரு உதவி டாக்டர்.
உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ப்ராப்ளம் டாக்டர். என்ன சொல்லியா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு உனக்கு வயசாகிற வாசி சரி. நைட்டெல்லாம் ஒண்ணும் முடியல, மூச்சு வாங்குது. ஏதாச்சும் ஒரு சத்து மாத்திரை மாதிரி ஏதாச்சும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ வம்சம் விருத்தி ஆகிக்கிறேன் டாக்டர். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அந்த இந்த மாதிரி அந்த இதுக்கு ஆமா மாத்திரை. சரி ஓகே. இதுக்கப்புறம் தான் குடும்பம் உங்க பேரை சொல்லி மாமாட்டிக்கு இது வந்த மாதிரி அந்த கூப்பிட்டு வந்த பிள்ளைக்கு குழந்தை பக்கி கொடுக்குறது நம்மளால முடிஞ்சத பண்ணிடுறேன் டாக்டர். சத்து மாத்திரை டாக்டர், நல்லா எனர்ஜி கிடைக்குமா டாக்டர்? எனர்ஜியா இருக்கும். இந்த குதிரை சத்தம்லாம் கேட்குமா டாக்டர்? சும்மா தண்ணி இல்லாம போட்டு டாக்டர் குதிரை சொல்ல கேட்கல டாக்டர். கேட்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாறை சங்கு எல்லாம் டாக்டர் கொண்டெல்லாம் எரியுது டாக்டர். சொந்தக்காரங்க உள்ள தள்ளிவிடா டாக்டர் உள்ளூர் டாக்டர் என்ன டாக்டர் நெத்துல அடைக்குது? ஒரு 2 நிமிஷம் தான் உயிர் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன மாதிரி நீ வாழ்ந்த அளவுக்கு செத்து கடைசி ஆச்சு நிறைய தூங்கி டாக்டர். சரி சொல்லு, ஆத்மா சாந்தி இருக்கா அதே அந்த நரசியாச்சு வர சொல்லுங்க டாக்டர். மடியில படுத்துக்க உசு போய்க்கிறேன் டாக்டர். அந்த ஒரு ஆச்சு நிறைய டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். திருந்த மாட்டேன்.